அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்றிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தன்னுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கையானது விடுத்திருக்காருங்க. அவர் கொடுத்திருக்கக்கூடிய அந்த வார்னிங் என்ன, அது எதனால கொடுத்திருக்காரு அப்படின்றத பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாவேக்கவினர் மக்கள் அதிகம் கூடக்கூடிய பொது இடங்களிலோ அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலோ எங்குமே பேனர்கள் வைக்கக்கூடாது அப்படின்னும், அப்படி ஒருவேளை மீறி நீங்கள் பேனர் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு எச்சரித்திருக்காரு. தமிழக அரசியலில் பல ஆண்டுகளாக இருக்கக்கூடிய சிக்கலான கலாச்சாரமே இந்த பேனர் கலாச்சாரம் தாங்க. தலைவர்களுடைய பிறந்த நாள் என்றாலும் சரி, வீட்டு விசேஷங்கள் என்றாலும் சரி, போக்குவரத்து சிக்னலே தெரியாத அளவுக்கு பெரிய பெரிய பேனர்களை வைத்து மறைக்கிறதெல்லாம் உண்டு. ஸோ இதனால் கடந்த காலங்களில் நிறைய அப்பாவி உயிர்களும் கூட போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலுமே கூட இனி இந்த மாதிரியான தவறுகள் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தமிழகத்தினுடைய புதிய முதலமைச்சராக வந்திருக்கக்கூடிய விஜய் இந்த கலாச்சாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் ஒரு சில முக்கியமான அறிவிப்புகளை எல்லாம் வெளியிட்டிருக்காரு. இது குறித்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசி ஆனந்த் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில், கழக தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு தொடங்கப்பட்டதுதான் தமிழக வெற்றி கழகம் என்றும், தமிழ்நாட்டு மக்களுடைய ஏகோபித்த நம்பிக்கையை பெற்று தமிழ் சொந்தங்களுக்கும் குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய வெற்றி தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை நமக்காக கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு சில தகவல்களை கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பாக கழக தோழர்கள் யாரும் பிறந்தநாள் விழா, குடும்ப விழா இது தொடர்பாக பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையில் சாலையிலோ மக்கள் கூடக்கூடிய இடங்களிலோ அல்லது போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்த மாதிரி வகையில் எந்த விதமான கொண்டாட்டங்களிலோ கண்டிப்பாக செய்யக்கூடாது. அப்படி ஒருவேளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக அது மிகப்பெரிய அளவில் தண்டனைக்குரிய விஷயமா எடுத்துகிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எல்லாமே கழக தலைவருடைய ஒப்புதலோடு தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பிரதான கட்சிகளுடைய பேனர்கள் பல விபத்துகளை ஏற்படுத்தினாங்க. நீதிமன்றமே பல முறை இந்த மாதிரி பேனர்களை வைக்கக்கூடாது அப்படின்னு எச்சரிக்கை விடுத்துமே கூட அது எல்லாமே யாரும் சரியாக பின்பற்றலை அப்படின்றது தான் உண்மையான ஒரு விஷயம். ஸோ இப்போது புதிதாக உருவாகியிருக்கக்கூடிய இந்த கட்சி தன்னுடைய தொடக்கத்திலேயே அது கிள்ளி ஏறி நினைப்பது ஒரு நல்ல மாற்றத்தினுடைய அறிகுறியாக பார்க்கப்படுது. அதே போல் அவருடைய கட்சி தொண்டர்களும் ரசிகர்களும் எந்த அளவுக்கு இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ முன்னாடியே விஜய் தன்னுடைய பதவியேற்பு விழாவிலே தொண்டர்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தார், அதாவது நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக ஆடக்கூடாது, நினைக்கக்கூடாது. அப்படி யாருக்காவது மனசில் அந்த விஷயங்கள் அந்த எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னா அப்பயே அழிச்சிடுங்க அப்படின்னு. ஸோ இங்கே யாரும் பவர் சென்டர் கிடையாது. இங்கே ஒரே ஒரு பவர் மட்டும்தான், அது நான் மட்டும்தான், நான் சொல்கிறபடி மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு இதை அவங்களுடைய தொண்டர்கள் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கட்சி ஒரு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி அடையும் அப்படின்றதுல எந்த மாற்றமும் கிடையாதுங்க. இதுக்கிடையில் பார்த்திங்கன்னா என்னதான் ஜெயிச்சு இவ்வளோ பெரிய அளவில் நம்ம வெற்றிகளை பெற்று முதலமைச்சர் பதவியில் அமர்ந்திருந்தாலுமே கூட அவருக்கு அடிமேல அடி விழுந்துகிட்டே தான் இருக்குது. அதாவது இப்போது தன்னுடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாக்கெடுப்பானது நடந்துகிட்டே இருக்குது. இதில் அவருடைய மெஜாரிட்டியை நிரூபிக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையானது வந்திருக்கு. கண்டிப்பாக அவர் நிரூபிப்பார் அப்படின்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிக்காரர்களுமே அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்றவர்கள் மேலே ஏற்கனவே பார்த்திங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தாங்க. ஸோ அவர் வாக்கெடுப்பில் கலந்துக்க முடியாது, நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்துக்க முடியாது அப்படின்னும், அதே மாதிரி இப்போ இன்னொரு பிரச்சனையானது வந்திருக்குங்க. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் இவருக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும் பொழுது இவர் என்ன செய்ய போகிறார் அப்படின்னே தெரியல, திணறிட்டு இருக்காரு. ஏன்னா ஒரு பிரச்சனையை முடிக்கிறதுக்குள்ளேயே இன்னொரு பிரச்சனைகளானது வந்துடுது. ஸோ அரசியல் அப்படிங்கிறது சாதாரண ஒரு களம் இல்லை அப்படின்றத கண்டிப்பாக அவர் புரிஞ்சிட்டு இருந்திருப்பார். ஸோ எதுவும் தெரியாமல் அவர் இதுக்குள்ளே வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே கூட இவ்வளவு பெரிய சிக்கல்களும் இவ்வளோ பெரிய போராட்டங்களும் பார்த்துட்ருக்காரு. ஒரு மனுஷன் எவ்வளவு தாங்க முடியும். இப்போது தாவேக்காக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சர்ச்சைகளில் ஒன்று அப்படின்னா அது திருப்பத்தூர் தொகுதி விவகாரம் தாங்க. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் தாவேக்கா சார்பில் போட்டியிட்ட சீனிவாச திமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமா இருக்கக்கூடிய KR பெரிய கருப்பையன் ஒரே ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாருங்க. ஸோ இதை எதிர்த்து பெரிய கருப்பண்ணன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அது தனது தொகுதிக்கான ஒரே ஒரு தபால் ஓட்டு தவறாக மாறி போயிடுச்சு அப்படின்னு அது குறிப்பிட்டிருந்தார். அதாவது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூருக்கு பதிலாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதனால் தேர்தல் முடிவு மாறி இருக்கலாம் அப்படின்னும் குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இதையடுத்து மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த வேண்டும் அப்படின்னும் வழக்கு முடிகிற வரைக்கும் சீனிவாச சேதுபதி நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்கக்கூடாது அப்படின்னு கோரிக்கை விடுத்தார். ஸோ இந்த வழக்கு விசாரித்த நீதிமன்றம் இடைக்கால உத்தரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் சீனிவாச சேதுபதி பங்கேற்க தடை விதித்திருக்காங்க. இந்த சூழ்நிலையில்
இப்போ பார்த்தீங்கன்னா, தாவேகா எம்எல்ஏ லக்ஷ்மணன் இதற்கு இடையில ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு புகார வந்து கொடுத்திருக்காருன்னே சொல்லணும். அதாவது தன்னுடைய வேட்பு மனுவுல முக்கிய தகவல்கள் வந்து மறைந்துள்ளதாக ஆளுநர்ட்ட வந்து மனு அளிக்கப்பட்டிருக்கு. சுயேட்சை வேட்பாளரான மனோகரர் அளித்துள்ள புகார்ல, காவல் ஆய்வாளர்கள் பணியாற்றிய காலத்துல லஞ்ச வழக்குல சிக்கிய பணிநீக்கம் செய்யப்பட்ட விவகாரத்தை எல்லாம் லட்சுமணன் வேட்பு மனுவுல குறிப்பிடல அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காங்க. இதனால அவர சட்டமன்ற உறுப்பினர் பதவியில இருந்து தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு அந்த கோரிக்கையானது வைக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 2 விஷயமும் பார்த்தீங்கன்னா, தாவேகாவுக்கு ஒரு புதிய தலைவலியாவே மாறிடுச்சுன்னு சொல்லணும். குறிப்பா நம்பிக்கை வாக்கெடுப்பு முன்னாகவே இந்த பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது அப்படிங்கிறது அரசியல்ல பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஒருபுறம் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய அழுத்தம், மறுபுறம் நீதிமன்ற வழக்குகள், தகுதி நீக்க கோரிக்கைகள் இப்படின்னு ஒன்னொன்னா மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கு. தாவேகா ஆட்சி அமர்த்த முதல் வாரத்திலேயே கடுமையான அரசியல் சோதனைகள் எல்லாம் சந்தித்துட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அவருக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்குன்னே சொல்லலாம். இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்க தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் நேத்திக்கு பார்த்தீங்கன்னா 2வது நாளாக வந்து கூட்டம் நடந்தது. இதில் சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்வும் வந்து செய்யப்பட்டாங்க. இப்போதைக்கு ஜேசிடி பிரபாகர் சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதைத் தொடர்ந்து சபை உறுப்பினர்கள் ஒவ்வொருவருமே பேசி வரக்கூடிய நிலையில் மன்னார்குடி எம்எல்ஏவாக காமராஜர் இருந்தார் இல்லையா, அவர் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு கொடுப்பதாக கூறியிருக்காரு. முன்னாடியே பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் மன்னார்குடி எம்எல்ஏவை காணலை அப்படின்னும் தமிழக வெற்றிக் கழகம் குதிரை பேரம் பேசியதாகவும் குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ காமராஜர் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா முதல்வர் விஜய் ஒரு பேட்டி கொடுத்தார் அப்படின்னா கண்டிப்பாக நான் பதவியை விட்டு விலகுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார். மேலும் இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா கசப்பான சம்பவங்களையும் மறந்துடலாம். ஏன்னா முதல்வர் ஒரு இளைஞர், இந்த இளைஞர்கள் இந்த முறை அதிகமாக அரசியலுக்கு வந்திருக்காங்க. கண்டிப்பாக இளைஞர் சமுதாயத்துக்காக இதை வந்து தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் பார்த்தீங்கன்னா போலீஸாரும் சிறப்பாக வந்து செயல்படுவதாகவும் சொல்லியிருக்காரு. இளைஞராக இருக்கக்கூடியவர்களுக்கு காமராஜ் அவர்கள், அதாவது மன்னார்குடியினுடைய எம்எல்ஏ இருக்கக்கூடியவர் ஆதரவு கொடுத்துருக்காரு. இது டிடிவி தினகரன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மன்னார்குடி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய காமராஜர் திடீர்னு டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. இப்படி ஒரு பல்ட்டி அடிப்பார் அப்படின்னு யாரும் எதிர்பார்க்கல. இந்த மாதிரி நடந்திருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்குன்னே சொல்லலாம். இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பினுடைய முடிவுகள் எப்படி இருக்க போகுது, அது தாவேகாக்கு ஆதரவாக இருக்குமா, கண்டிப்பாக அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலமாக தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபித்து காட்டுவாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் விடை கிடைச்சிடுங்க. கண்டிப்பாக அதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. அதாவது புதிய ஆட்சி வேணும் அப்படின்னு தமிழக மக்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப இப்போது புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்றிருக்காரு. திராவிட முன்னேற்ற கழகங்கள் ஓரம் கட்டப்பட்டு புதிய ஆட்சி புதிய விடியலை நோக்கி கிளம்பியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன நடக்க போகுது இந்த ஆட்சியில், தமிழகம் ஒரு புதிய விடியலை நோக்கி பயணிக்குமா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு இன்னும் ஒரு சில காலங்களில் பதில் தெரிஞ்சிடுங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இது மாதிரியான அரசியல் அப்டேட்ஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.